குட் மார்னிங்மா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்றைக்கி நம்ம வந்து எஸ்எம்பிஎஸ்னுடைய பிளாக் டயக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ இதுவரை நம்ம கான்செப்ட் ஆஃப் எஸ்எம்பிஎஸ் பார்த்துட்டோம், பேசிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ எஸ்எம்பிஎஸ்னுடைய பிளாக் டயக்ராம் ஃபுல்லாக எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக டீல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து எஸ்எம்பிஎஸ்னுடைய பிளாக் டயக்ராம் என்னங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த எஸ்எம்பிஎஸ் பிளாக் டயக்ராமு இது எல்லாம் சிம்பாலிக் பிளாக் டயக்ராம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ட்ராயிங்லேயும் உங்களுக்கு யூஸ் ஆகும், ப்ராக்டிக்கல்லையும் யூஸ் ஆகும். இதில் இன்டெப்த்து சர்க்கியூட்னுடைய ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிக்கல்லையும் பார்ப்போம், இப்போ தியரியில் 1 by 1 நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இதில் மொத்தம் 4 செக்ஷன் இருக்குது. ஒரு செக்ஷன் வந்து இன்புட் செக்ஷன். எது ரெண்டும் இன்புட் செக்ஷன்னா இங்கே பாருங்கள், இது ரெண்டும் இன்புட் செக்ஷன். ஓகே, தென் கண்ட்ரோல் செக்ஷன். கண்ட்ரோல் செக்ஷனுங்கிறது இந்த பார்ட்டு கண்ட்ரோல் செக்ஷன். தென் பவர் செக்ஷன். பவர் செக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் முதல்ல சொன்ன சுவிட்சிங் தான் இதனுடைய ஆப்ரேஷன். அந்த ஹை ஃப்ரீக்வன்சி சுவிட்சிங் இருக்கு இல்லையா, இதுதான் பவர் செக்ஷன். தென் அவுட்புட் செக்ஷன். அவுட்புட் செக்ஷனுங்கிறது இந்த ரெண்டும் அவுட்புட் செக்ஷன். ஸோ அப்போது மொத்தம் 4 செக்ஷன் இருக்குது. ஒன்று இன்புட் செக்ஷன், அது வந்து இஎம்ஐயும் ஃபில்டர், தென் ரெக்டிஃபயர், தென் பவர் சிஸ்டம் ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்விட்சிங், தென் அவுட்புட்டு செக்ஷன் வந்து டிரான்ஸ்ஃபார்மர், ரெக்டிஃபயர், தென் கண்ட்ரோல் செக்ஷன் வந்து பிடபிள்யூஎம், ஆப்டோ ஐசோலேட்டர், ரெஃபரன்ஸ் எரர் ஆம்ப்ளிஃபயர். அப்போது இதில் க்ளீனாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 2 பார்ட்டும் இன்புட் செக்ஷன், இது பவர் செக்ஷன், இது அவுட்புட் செக்ஷன். இது ரெண்டும் அவுட்புட் செக்ஷன், இது அப்படியே கண்ட்ரோல் செக்ஷன். இப்போ நம்ம ஒரு செக்ஷனை எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் என்னங்கிறத நாம் பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து மொத்தம் எஸ்எம்பிஎஸ்ல 4 செக்ஷன் இருக்குன்னு சொன்னோம். ஸோ என்னென்ன செக்ஷன் எழுதுவோம்? ஒன்று வந்து ஏசி இன்புட் செக்ஷன், ரெண்டு பவர் செக்ஷன், மூணு அவுட்புட் செக்ஷன், நாலு கண்ட்ரோல் செக்ஷன். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பார்ட்டும் ஹை வோல்டேஜ் செக்ஷன். ஸோ நம்ம ப்ராக்டிக்கல் செய்யும் போது இந்த செக்ஷன்ல நம்ம செக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். ஓகேயா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஏசி இன்புட் செக்ஷனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏசி இன்புட் செக்ஷன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏசி இன்புட் செக்ஷன். ஏசி இன்புட் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உள்ள வந்து நேர பவர் சப்ளை, ஏசி பவர் சப்ளை 230 வோல்ட் ஏசி சப்ளை நேரா எங்க வருது? இஎம்ஐ ஃபில்டர் வருது. இஎம்ஐ ஃபில்டர் அப்படின்னா என்னன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ். இந்த இஎம்ஐன்றது என்னன்னா, இப்போ நம்மகிட்ட வந்து காத்துல ரேடியோ சிக்னல்ஸ் இருக்குது, மொபைல் சிக்னல்ஸ் இருக்குது, டிவி சிக்னல்ஸ் இருக்கு. இது எல்லாமே என்ன பண்ணும்னா, ஒரு இன்டர்ஃபரன்ஸை, ஒரு தடையை, ஒரு நம்ம அந்த கேபிள்ல அது வந்து ஒரு சிக்னலை கிரியேட் பண்ணும். இந்த சிக்னல் வந்து ரிப்பிள்ஸ் அதிகமாகி இது என்ன பண்ணும்னா, வர்ற அவுட்புட் பவர் வந்து பியூர் டிசியா இல்லாம, அந்த டிசி வந்து இப்போ பியூர் டிசினா நமக்கு ஸ்ட்ரைட்டா அப்படி வரணும், அது இல்லாம லைட்டா ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான்
இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் ஃபில்டர், இதை இஎம்ஐ ஃபில்டர் இதை யூஸ் பண்றோம். இந்த இஎம்ஐ ஃபில்டர் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு எல்பிஎஃப் சர்க்கியூட். எல்பிஎஃப்னா என்னமா, இது இஎம்ஐ. எல்பிஎஃப், எல்பிஎஃப்னா என்ன, லோ பாஸ் ஃபில்டர். லோ பாஸ் ஃபில்டர். லோ பாஸ் ஃபில்டர்ல ஒண்ணும் கிடையாது, ரெண்டு காம்பனன்ட். ஒன்னு சீரிஸ் இண்டக்டர், ரெண்டு ஷண்ட் கெப்பாசிட்டர். இது ஏன் நம்ம சீரிஸ் இண்டக்டர் ஷண்ட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்றோம்? சீரிஸ் இண்டக்டர் அப்படின்றது இண்டக்டன்ஸ் ஃபார்முலா XL இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஈக்குவல் டு 2πfL இல்லையா? அதே மாதிரி XC கெப்பாசிட்டிவ் இண்டக்டன்ஸ் 1/2πfC. இதுல XC is proportional to F. இது XL வந்து proportional to F. XC is inversely proportional to 1/F. அப்போ frequency அதிகமாக அதிகமாக XL-ம் அதிகமாகும், frequency அதிகமாக அதிகமாக XC குறையும். இது ஆப்போசிட், இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இதை வச்சுட்டு தான் இப்போ கெப்பாசிட்டி, இதுல வந்து இண்டக்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா சீரீஸ்ல இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் பேரலல்ல இருக்கும். இதுதான் இதுல எல்பிஎஃப் சர்க்கியூட். இப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகுனா, நமக்கு இங்க என்ன ஃப்ரீக்வன்சி சப்ளை வேணும், 50 ஹெர்ட்ஸ் சப்ளை மட்டும்தான் வேணும், வேற அதை தவிர வேற எதுவும் வேணும். அப்போ லோ ஃப்ரீக்வன்சி, அப்போ கெப்பாசிட்டி இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கம்மியா இருக்கும், அதனால அனுப்பிடுது. லோ ஃப்ரீக்வன்சி அப்போ இது லோவா இருந்தா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகம், அப்ப கெப்பாசிட்டர் என்ன பண்ணாது, லோ ஃப்ரீக்வன்சியை கீழே அனுப்பாது. அப்ப ஹை ஃப்ரீக்வன்சி வந்ததுன்னா ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாம் கெப்பாசிட்டன்ஸ் கீழே அனுப்பிடும், லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் இண்டக்டன்ஸ் அனுப்பும். அதுதான் இஎம்ஐ ஃபில்டர். இதுக்கப்புறம் இந்த அவுட்புட்டை சப்ளை, பவர் சப்ளை வருது, பவர் சப்ளைல இருந்து இஎம்ஐ ஃபில்டர், இஎம்ஐ ஃபில்டர்ல இருந்து வர்றத ஒரு ரெக்டிஃபையர் சர்க்கியூட். ரெக்டிஃபையர் சர்க்கியூட். இந்த ரெக்டிஃபையர் சர்க்கியூட்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, நோ டிரான்ஸ்ஃபார்மர். நோ டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் கிடையாது. நாம இதுவரை பார்த்த ரெக்டிஃபையர் சர்க்கியூட்ல ஃபுல் வே ஆஃப், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிருந்தோம். இங்க டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது. அப்பனா என்ன அர்த்தம்னா, டைரக்டா 230 வோல்ட் ஏசிய என்ன பண்ணுது, 300 வோல்ட் டிசியா கன்வெர்ட் பண்ணிடும். எப்படி இந்த வோல்டேஜ் ஏறுதுன்னா, டியூ டு கெப்பாசிட்டன்ஸ். இங்க நம்ம கெப்பாசிட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த கெப்பாசிட்டரால இது என்ன பண்ணும், 300 வோல்ட் அளவுக்கு டிசி ஷூட் அப் ஆயிடும். இட் இஸ் வெரி வெரி ஹை வோல்டேஜ், அதுவும் டிசி வோல்டேஜ். இதுதான் டேஞ்சரஸ், அதான் முக்கியம். ஸோ இந்த ஏரியாவுக்கு அப்புறம் நம்ம கை வைக்கிறதோ சர்க்கியூட்ல பண்ணும்போது கொள்ளும்போது கை வச்சோம்னா ஹெவி ஷார்க் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஷாக் அதிகமாக இருக்குன்றதுனால தான் இதனுடைய அவுட்புட் டிசி எவ்வளோ இருக்கும், இதில் 300 வோல்ட் டிசி இதில் இருக்கும். 300 to 420 வோல்ட் கூட வரும், 420 வோல்ட் கூட இதில் வரும். இது என்ன ரெக்டிஃபையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். என்ன ரெக்டிஃபையர், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வித்தவுட் டிரான்ஸ்ஃபார்மர், நோ டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ டைரக்டா இன்புட்டை நேரம் நம்ம பிரிட்ஜில் கொடுப்போம், அங்கேருந்து இங்கே கன்வெர்ட் பண்ணி டிசியா கொடுத்துருவோம். இதுல கெப்பாசிட்டர் ஃபில்டர் யூஸ் பண்றது எதுக்காக, இதனுடைய அந்த நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையருடைய இன்புட் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா, ஏசியில அவுட்புட் வந்ததுன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ல எப்படி இருக்கும் இல்லையா, பல்ஸ். இந்த பல்ஸை ஸ்மூத்தன் பண்றதுக்காக தான் இதுக்கு தான் கெப்பாசிட்டர் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இன் சம் சர்க்கியூட்ஸ் பிஎஃப்சி சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்றாங்க, பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் சர்க்கியூட்ஸ். இதுல சில சர்க்கியூட்ல பிஎஃப்சி சர்க்கியூட் அப்படின்னா என்னன்னா, பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் சர்க்கியூட். அப்ப இந்த சர்க்கியூட்ல என்ன பண்ணுவாங்க, ராவா அந்த ஏசியை நேரா இதுல கொடுத்து இதுல வந்து கண்ட்ரோல் பண்ணி பவர் ஃபேக்டர்லாம் ரெடியூஸ் பண்ணி நமக்கு தேவையான பவர் ஃபேக்டருக்கு இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம தேவையான ஃபில்டரிங் எல்லா வேலையும் இந்த பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் சர்க்கியூட் செய்யும். இது மாடர்ன் சர்க்கியூட்ஸ். இல்ல சிம்பிளா நம்ம கெப்பாசிட்டர்ஸ் போட்டு இங்க இருக்கலாம். இங்கிருந்து எங்க போகுது, டு பவர் செக்ஷனுக்கு போகுது. இங்கிருந்து டு
பவர் செக்ஷனுக்கு போகுது. நல்லா ஞாபகத்தை வச்சுங்க. இந்த ஏசி இன்புட் செக்ஷன்ல முக்கியமான பார்ட் ரெண்டு. ஒன்னு இஎம்ஐ ஃபில்டர், இன்னொன்னு ரெக்டிஃபையர் சர்க்யூட். இஎம்ஐ ஃபில்டர் எதுக்காக? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸை ஃபில்டர் பண்ணி வித்தவுட் இஎம்ஐ சிக்னல் இல்லாம நம்மகிட்ட எங்க கொடுப்போம்? ரெக்டிஃபையர் செக்ஷன்ல கொடுப்போம். ரெக்டிஃபையர் சர்க்யூட் ஜஸ்ட் பிரிட்ஜ் சர்க்யூட் ரெக்டிஃபை பண்ணி ஹை வோல்டேஜ் ஏசியில இருந்து ஹை வோல்டேஜ் டிசியா கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே, இந்த எழுதிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் செக்ஷன் நம்ம பார்ப்போம். அடுத்த செக்ஷன் வந்து பவர் செக்ஷன், ரெண்டாவது செக்ஷன். இப்போ ஏசி இன்புட் செக்ஷன்ல இருந்து சப்ளை அவுட்புட் வந்து போச்சு. இது எங்க இருந்து வருது? ஏசி இன்புட் செக்ஷன்ல இருந்து வந்துச்சு. ஃப்ரம் இப்போ இந்த பவர் செக்ஷன்ல ரெண்டு பிளாக் என்னென்ன? ஒன்னு சுவிட்சிங் சர்க்யூட், ரெண்டாவது சுவிட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர். இது ஒரு மாஸ்ஃபெட் சுவிட்ச். மாஸ்ஃபெட் அல்லது ஐஜிபிடி. மாஸ்ஃபெட் என்ன? மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஐஜிபிடி இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர். ரைட். இப்போ நாம இன்புட் செக்ஷன்ல எந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணல, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் யூஸ் பண்ணல? இன்புட் செக்ஷன்ல வந்து 50 ஹெர்ட்ஸ் சப்ளை, இது வரலும் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை. 50 ஹெர்ட்ஸ் இருக்கும் பொழுது என்ன இருக்கும்? டிரான்ஸ்ஃபார்மருடைய சைஸ் வந்து வெரி பல்கியா இருக்கும், பெருசா இருக்கும். அப்போ 50 ஹெர்ட்ஸ் சப்ளை வந்து பல்கி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது வெயிட் ஆஃப் த எஸ்எம்பிஎஸ் இன்க்ரீஸ் ஆயிடும், சைஸும் பெருசாயிடும். அதனால தான் அதை யூஸ் பண்ணல. இங்கிருந்து 50 ஹெர்ட்ஸ் சப்ளை கன்வெர்ட் ஆகி இப்போ என்ன ஆயிடுச்சு? டிசி வோல்டேஜா வருது நம்மகிட்ட. எவ்வளவு வோல்டேஜ்? டிசி வோல்டேஜ் 300 வோல்ட்ல இருந்து 420 வோல்ட் வரும். நல்லா ஞாபகத்தை வச்சுங்க. இந்த செக்ஷன்லாம் ஹை வோல்டேஜ் டிசி ஷாக் ஹெவியா இருக்கும். ஸோ நம்ம ப்ராக்டிக்கல்ல செய்யும்போது கூட இந்த இடத்துல கை வைக்கக்கூடாது, முக்கியமான விஷயம். ரைட். இதுக்கப்புறம் மாஸ்ஃபெட் ஐஜிபிடி சுவிட்சிங். இந்த மாஸ்ஃபெட்டும் ஐஜிபிடி என்னது? சுவிட்சிங் சர்க்யூட். இது ஒரு சுவிட்ச், ஹை ஃப்ரீக்வன்சி சுவிட்சிங். இது ஹை ஃப்ரீக்வன்சி சுவிட்சிங். அப்ப ஹை ஃப்ரீக்வன்சி சுவிட்சிங் என்ன ஆகும்னா, இதனுடைய சுவிட்சிங் ஃப்ரீக்வன்சி என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 550 கிலோ ஹெர்ட்ஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் வரும்? 1 மெகா ஹெர்ட்ஸ் வரும். 50 கிலோ ஹெர்ட்ஸ்ல இருந்து 1 மெகா ஹெர்ட்ஸ் வரும் இதனுடைய சுவிட்சிங் ஸ்பீட் இருக்கும். அப்ப பாத்தங்க எவ்வளவு ஹை ஃப்ரீக்வன்சில சுவிட்சிங் ஆகும். ஸோ அப்ப சுவிட்சிங் ஆகணும்னா இதுக்கு தனியா கேட் சர்க்யூட் வேணும் இல்லையா? கேட் சர்க்யூட் வேணும் இல்லையா? சுவிட்சிங் சர்க்யூட் அல்லது கேட் சர்க்யூட். கேட் சர்க்யூட் வேணும். ஸோ கேட் சர்க்யூட் தனியா இங்க இருந்து நமக்கு வரும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கண்ட்ரோல் சர்க்யூட் சொல்றோம். இந்த இடத்துல கண்ட்ரோல் சர்க்யூட், ஃப்ரம் கண்ட்ரோல் சர்க்யூட். இது நம்ம தனியா நம்ம பார்ப்போம். கண்ட்ரோல் சர்க்யூட்ல இருந்து இதுதான் மாஸ்ஃபெட்டையும் ஐஜிபிடியும் ஆன் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப நல்லா கவனிங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஆப்ரேட்ஸ் ஒன்லி இன் ஏசி. அது நாம திரும்பி படிச்சிருக்கோம். ஆப்ரேட் ஒன்லி இன் ஏசி. டிசில வேலை செய்யாது. டிசில வேலை செய்யாது. அப்ப இங்க இருந்து வர்றது டிசி வோல்டேஜ் 300 வோல்ட். அது அப்படியே நம்ம மாஸ்ஃபெட் சுவிட்சிங் இல்லாம கொடுத்துருந்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யாது. டிரான்ஸ்ஃபார்மரை வேலை செய்ய வைக்கிறதுக்காக தான் இந்த சுவிட்சிங் டிவைசஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப பாருங்க, இப்ப என்ன ஆகும்னா சுவிட்சிங் பண்றதுனால இப்போ டிசி இப்படி இருக்கு இல்லையா? இந்த டிசில சுவிட்சிங் பண்றதுனால அங்கங்க ஆனு ஆஃப், ஆனு ஆஃப், ஆனு ஆஃப். அப்போ சுவிட்ச் இப்படி வரும். பல்ஸ் டிசியா கன்வெர்ட் ஆயிடும். இது பல்ஸ் டிசியா கன்வெர்ட் ஆயிடும். அப்போ சுவிட்சிங் இந்த ஏரியா என்னது? ஜஸ்ட் டிசி டு டிசி கன்வெர்ட்டர். அதாவது ஷார்ட்டா சொன்னோம்னா சோப்பர் சர்க்யூட். சோப்பர் சர்க்யூட்டை பத்தி நம்ம விளக்கமா பின்னாடி பார்ப்போம்.
ஓகேங்களா? ஸோ இங்க என்ன ஆயிடுது, இந்த மாஸ்ஃபெட்ல இந்த மாதிரி பியூரா இருந்த டிசி என்ன ஆயிடுது, பல்சேஷன் டிசி ஆகுது. இப்போ இதோடைய மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகுது. ஒன்ஸ் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சதுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வில் ஒர்க். டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகும், ஏசியா டீல் பண்ணிடும். அப்போ இந்த டிசி, இந்த மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகிற டிசியை நம்ம சுவிட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர் வழியா கொடுத்தோம்னா இங்க நமக்கு அவுட்புட் வரும். இந்த சுவிட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு அப்படியே கொடுக்கலாமேன்னு பார்த்தோம்னா, நமக்கு இப்போ கம்ப்யூட்டர், டிவி இது மாதிரிலாம் போகும்போது டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ் நமக்கு தேவைப்படும். டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் வோல்டேஜஸ் தேவைப்படும். அப்ப நமக்கு எவ்வளவு வோல்டேஜ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம வோல்டேஜ் லெவல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்ஃபார்மர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இதுல நம்ம யூஸ் பண்ற டிரான்ஸ்ஃபார்மர்ல யூஸ் பண்ற இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர். என்ன ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்? ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்னா கோர் எப்படி இருக்கும், லோ ஃப்ரீக்வன்சினா அயான் கோர். ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர் 50 ஹெர்ட்ஸ்ல நம்ம அயான் கோர் யூஸ் பண்ணுவோம், அதனால தான் பல்ஜ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ல ஃபெரைட் கோர் அல்லது ஏர் கோர். அப்ப ஃபெரைட் கோர் யூஸ் பண்ணுவோம் அல்லது ஏர் கோர் யூஸ் பண்ணுவோம். அப்ப டிரான்ஸ்ஃபார்மர் சைஸ் என்ன ஆயிடும், சின்னதாயிடும். அதே மாதிரி நமக்கு என்ன வோல்டேஜ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரைமரி செகண்டரி வைண்டிங்ஸை மாத்தி நம்ம என்ன பண்ணலாம், அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் சைஸ் இப்போ ரொம்ப சின்னதாயிடும், எஸ்எம்பிஎஸ் காம்பாக்ட் ஆயிடும். இதுல யூஸ் பண்றதுக்கு நார்மலா ஒரு டிரான்சிஸ்டர் கூட யூஸ் பண்றாங்க, BU536 அந்த டிரான்சிஸ்டர் அதிகமா பயன்படுத்துற டிரான்சிஸ்டர். ஸோ மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணலாம், ஐஜிபிடி யூஸ் பண்ணலாம், இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணலாம். இதை வச்சு டிசி ஸ்மூத்தா இருக்கிற டிசியை பல்ஸ் டிசியை ஆன் ஆஃப் பண்ணி அங்கிருந்து இந்த ஆன் ஆஃப் இவரை ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும்னா கேட் சர்க்யூட் சப்ளை கொடுக்கணும். அந்த கேட் சர்க்யூட்ஸ் தான் என்ன சர்க்யூட், கண்ட்ரோல் சர்க்யூட். இதை நம்ம இதுக்கு அடுத்த 3வது செக்ஷன்ல பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன ஆயிடுது, இங்க இருந்து அவுட்புட் சுவிட்சிங் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்தது. சுவிட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த ஹை வோல்டேஜ் டிசியை டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் லெவல்ல கன்வெர்ட் பண்ணி கையில கொடுக்கும். ஓகே, எனக்கு 12 வோல்ட் வேணுமா கொடுக்கும், அப்புறம் 110 வோல்ட் வேணுமா கொடுக்கும், 24 வோல்ட் வேணுமா கொடுக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸா கன்வெர்ட் பண்ணி இங்கே கொடுத்துரும். இதுக்கப்புறம் அவுட்புட் செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். எங்க போயிடுது, டு அவுட்புட் செக்ஷன், டு அவுட்புட் செக்ஷன். அப்போ இது எல்லா செக்ஷனோட கனெக்ட் ஆகுது பாருங்க. இன்புட் செக்ஷன்ல இருந்து இதுக்கு இன்புட் வருது, அவுட்புட் செக்ஷனுக்கு அவுட்புட்டை கொடுக்குது. இது ஆப்ரேட் பண்றதுக்கான சிக்னல்ஸ் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ்ல இருந்து உள்ள வருது. ஸோ இதுதான் ஹை ஃப்ரீக்வன்சி சுவிட்ச். ஓகேங்களா? ஸோ இது பவர் செக்ஷன். ஓகே, நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அவுட்புட் செக்ஷன், 3வது. அவுட்புட் செக்ஷனுக்கு எங்க இருந்து வருது இன்புட், சுவிட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இன்புட் வருது. சுவிட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இன்புட் அவுட்புட் செக்ஷனுக்கு வருது. அவுட்புட் செக்ஷன் நமக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண விஷயம், ரெக்டிஃபயர் அண்ட் ஃபில்டர். சாதாரண ரெக்டிஃபயர் அண்ட் ஃபில்டர். ஓகேங்களா? இது என்னன்னா, நான் என்னென்ன வோல்டேஜ் எல்லாம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை லோ வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணணும். ஏன், இப்ப டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வந்தது ஏசி பல்ஸா இருக்கும் இல்லையா, இதை ஸ்மூத்தன் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ரெகுலேட்டர் ஐசிசி யூஸ் பண்ணுவாங்க. ரெகுலேட்டர் ஐசி இன்கேஸ் பாசிட்டிவ் வோல்டேஜ் வேணும்னா, பாசிட்டிவ் டிசி வோல்டேஜ் வேணும்னா 78 சீரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. நெகட்டிவ் வோல்டேஜ், நெகட்டிவ் டிசி வோல்டேஜ் வேணும்னா 79 சீரீஸ் ரெகுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி கெப்பாசிட்டர் ஃபில்டர், நெக்ஸ்ட் கெப்பாசிட்டர் ஃபில்டர் பயன்படுத்தி நமக்கு தேவையான நிறைய அவுட்புட்ஸை இங்கிருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 24 வோல்ட் டிசி, 12 வோல்ட் டிசி, 110 வோல்ட் டிசி,
என்ன வோல்டேஜ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தனி ரெக்டிஃபயர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரே பாக்ஸ்ல இருக்காது. 24 வோல்ட் டிசினா 24 வோல்ட் ஒரு ரெக்டிஃபயர் சர்க்கியூட் இருக்கும். அப்புறம் கெப்பாசிட்டர்ஸ் போட்டு அங்கிருந்து ரெகுலேட்டர் ஐசி போட்டு அவுட்புட். 12 வோல்ட்னா 12 வோல்ட்டுக்கு ஒரு 7 8, இதுக்கு 24னா இப்போ 12 வோல்ட் யூஸ் பண்றோம்னு வச்சுங்க, அதே மாதிரி ரெக்டிஃபயர் சர்க்கியூட் அதுக்கப்புறம் 7 8 1 2 ஐசி யூஸ் பண்ணி அங்கிருந்து ஃபில்டர் பண்ணி அவுட்புட் நேராக போகும். அதே மாதிரி 110 வோல்ட்டுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி ரெகுலேட்டர் ஐசிஸ் போட்டு அவுட்புட் நேராக போகும். இது நேரா இதுதான் டு லோட். எஸ்எம்பிஎஸ் உடைய அவுட்புட்டே இதுதான் டு லோட் அவுட்புட். ஓகே, இதுக்கப்புறம் இந்த நம்ம கண்ட்ரோல் சுவிட்ச், அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி இந்த சுவிட்சிங் டிரான்ஸ்ஃபார்மருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி சுவிட்ச் தெரியும். அந்த சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ற அந்த கேட் சர்க்கியூட்டுக்கு ஃபீட்பேக் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் எங்கேருந்து எடுப்பாங்கன்னா இந்த அவுட்புட்ல இருந்தா ரெஃபரன்ஸ் வரும். இங்கிருந்து தான் கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸுக்கு சப்ளை போகும். இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட் இந்த அவுட்புட் வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணும், சுவிட்சிங்க பண்ணும். லோடு அதிகமா இருந்தா அவுட்புட், லோடு அதிகமா இருக்கு, அதிகமான லோடு இருக்கு அப்படின்னா அவுட்புட் அதிக நேரம் ஆன்ல வச்சுக்கும். கம்மியான லோடு இருந்தா அவுட்புட்டை கம்மியான நேரம் ஆன்ல வச்சுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இதை சுவிட்ச் பண்றதுக்கு ரெஃபரன்ஸ் ஃபீட்பேக் வோல்டேஜ் இங்கே தான் வரும். ஸோ இது வந்து ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக் தான் கண்ட்ரோல் சர்க்கியூட்டுக்கு போகும். இது அவுட்புட் செக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கண்ட்ரோல் ஸ்டேஜ், லாஸ்ட் கண்ட்ரோல் செக்ஷன். பாருங்க, கண்ட்ரோல் செக்ஷனுக்கு எங்க இருந்து வருது இன்புட், அவுட்புட் செக்ஷன்ல இருந்து, அவுட்புட்ல இருந்து ரெஃபரன்ஸ் டேட்டா வரும். அவுட்புட்ல இருந்து ரெஃபரன்ஸ் ஜீனர் யூஸ் பண்ணிருப்பாங்க. ரெஃபரன்ஸ் டேட்டாவை எடுத்து இதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டா இந்த இடத்துல ஒரு ஆப்டோ கப்ளர் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, முக்கியமான பார்ட் இது ஆப்டோ கப்ளர். ஆப்டோ கப்ளர்னா என்ன, இந்த இடத்துல இன்புட்ல ஒரு எல்இடி, அவுட்புட்ல போட்டோ டயோட். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஆப்டோ கப்ளர். இது எல்இடி, இது போட்டோ டயோட் அல்லது போட்டோ டிரான்சிஸ்டர், எது வேணா சொல்லலாம். இதுதான் ஆப்டோ கப்ளர். இது எதுக்காக, இது ஐசோலேஷன். எதுக்காக ஐசோலேஷன், ஐசோலேஷன் எதுக்காக, இங்க ஒரு சுவிட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, கரெக்டா? இது சுவிட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர், இந்த இடத்துல சுவிட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர். அவுட்புட் ரெக்டிஃபயர். இந்த சுவிட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரைமரி சைடு கிரவுண்ட் பண்ணிருப்போம், கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடி சுவிட்ச் இருக்கும். என்ன சுவிட்ச் இது, ஹை ஃப்ரீக்வன்சி சுவிட்ச். இது என்ன, மாஸ்ஃபெட் அல்லது ஐஜிபிடி. இப்போ இதுவரை வோல்டேஜ் 300 வோல்ட் டு 400, 300 வோல்ட்ல இருந்து 400 வோல்ட் டிசி இருக்கும். ஹை வோல்டேஜ், கை வைக்கக்கூடாது, ஷாக் அடிக்கும் சொன்னேன். இதுக்கு அப்புறம் லோ வோல்டேஜ், இதெல்லாம் ஹை வோல்டேஜ் செக்ஷன். இது ஹை வோல்டேஜ், இது லோ வோல்டேஜ். அப்ப இந்த ஹை வோல்டேஜ் செக்ஷனுக்கும் லோ வோல்டேஜ் செக்ஷனுக்கும் ஒரு ஐசோலேஷன் வேணும். பவர் சர்க்யூட்ல ஐசோலேஷன் என்ன ஆயிடுச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்றோம். டிரான்ஸ்ஃபார்மர்னால என்ன அர்த்தம், இன்புட் பிரைமரி செகண்டரி. பிரைமரி அண்ட் செகண்டரி எலக்ட்ரிக்கலா கப்புள் கிடையாது, எலக்ட்ரிக்கலா கனெக்ஷன் கிடையாது, மேக்னெட்டிக்கலி கப்புள்டு. அப்ப இங்க ஐசோலேஷன் வந்துருது. அப்ப இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் தனியாயிடுது. ஆனா இந்த இடத்துல
கண்ட்ரோல் சர்க்கியூட் நாம இங்கிருந்து லோ வோல்டேஜ் எடுத்து நாம ஆப்டோ கப்ளர் வழியா, அதாவது நேராக எடுத்துன்னு போய் இந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்ல போறோம், பிடபிள்யூஎம் சர்க்கியூட். பிடபிள்யூஎம்னா என்னமா, பிடபிள்யூஎம் சர்க்கியூட். பிடபிள்யூஎம்னா பல்ஸ் வித் மாடுலேட்டர். பல்ஸ் வித் மாடுலேட்டர். அவுட்புட் வோல்டேஜுக்கு தகுந்த நம்ம பல்ஸினுடைய விட்த்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஆப்டோ கப்ளர் இல்லாம டைரக்டா எடுத்து பல்ஸ் வித் மாடுலேட்டர்ல இருந்து எடுத்து தான் இதுதான் என்ன பண்றோம், கேட் சர்க்கியூட்டுக்கு போவோம். கேட் சர்க்கியூட். இப்ப நேரா இதை எடுத்து போய் இங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஹை வோல்டேஜும் லோ வோல்டேஜும் என்ன ஆயிடும், ஷார்ட் ஆயிடும். ஷார்ட் ஆயிடும், பெரிய பிரச்சனை ஆயிடும். பவர் சர்க்கியூட் ஐசோலேஷனுக்கு இந்த இடத்துல ஒரு ஐசோலேஷன் தனியா இருக்குது. அப்போ இந்த கிரவுண்டு ஜாயின் ஆகக்கூடாது. அப்போ இந்த இடத்துல கண்ட்ரோல் சர்க்கியூட்க்கு ஒரு ஐசோலேஷன் வேணுங்கிறதுக்காக தான் ஆப்டோ கப்ளர் யூஸ் பண்றோம். அப்போ பவர் சர்க்கியூட் இங்க பாருங்க, இந்த பார்ட் அப்படியே தனியா ஆயிடும். இது அப்படியே லோ வோல்டேஜ், இது அப்படியே ஹை வோல்டேஜ். ஸோ பவர் சர்க்கியூட் ஐசோலேட் பண்றதுக்காக தான் இந்த சுவிட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர், கண்ட்ரோல் சர்க்கியூட் ஐசோலேட் பண்றதுக்காக தான் இந்த ஆப்டோ கப்ளர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த பல்ஸ் வித் மாடுலேட்டர் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதனுடைய ஆன் ஆஃப் ரேஷியோ வந்து மாறி லோட கண்ட்ரோல் பண்ணும். இப்போ லோ வோல்டேஜ்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு லோ வோல்டேஜ். இப்போ லோடு வந்து லோடா கம்மியா இருக்குது, லோடு கம்மியா இருக்குது அப்படின்னு என்ன ஆகும்னா, ஆன் டைம் கம்மியா இருக்கும், ஆஃப் டைம் அதிகமா இருக்கும். இது ஆன் டைம், இது ஆஃப் டைம். ஆன் டைம் கம்மியா இருக்கும், ஆஃப் டைம் அதிகமா இருக்கும். இது மீடியம் லோடுன்னு வச்சுங்க. லோடு மீடியமா இருக்கு, அப்ப என்ன ஆகும், ஆன் டைம் ஆஃப் டைம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஆன் டைம் ஆஃப் டைம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இதே ஹை லோடு ரொம்ப ஹை, அப்ப பாத்தீங்கன்னா ஆன் டைம் அதிகமா இருக்கும், ஆஃப் டைம் கம்மியா இருக்கும். இது ஆன், இது ஆஃப். நல்லா பாருங்க, லோ லோடு கண்டிஷன்ல ஆன் டைம் கம்மி, ஆஃப் டைம் அதிகம். மீடியம்ல ரெண்டும் ஒண்ணா இருக்கும். ஹை லோடுல ஆன் டைம் அதிகம், ஆஃப் டைம் கம்மி. அப்போ இத மாதிரி பிடபிள்யூஎம், இது எல்லாம் எதனுடைய சிக்னல்ஸ், பிடபிள்யூஎம் உடையது. இந்த மாதிரி பிடபிள்யூஎம் சர்க்கியூட் லோடுக்கு தகுந்த மாதிரி ரெஃபரன்ஸ் டேட்டால எடுத்து ஆன் டைம் ஆஃப் டைம் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு தேவையான லோடு அளவுக்கு இந்த மாஸ்ஃபெட்டிங் ஐஜிபிடியும் சுவிட்ச் ஆன் பண்ணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணும். அப்ப என்ன, அவுட்புட் வோல்டேஜுக்கு தகுந்த தானாவே ரெகுலேட் ஆயிடுது. அப்ப எஃபிஷியன்சி ஆஃப் எஸ்எம்பிஎஸ் ஹைலி இன்க்ரீஸ்டு. அதனால தான் எஸ்எம்பிஎஸ் நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். ஓகேங்களா? இப்போ இத முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஹை ஃப்ரீக்வன்சிஸ், ஹை வோல்டேஜ் சைடும் லோ வோல்டேஜ் சைடும் ஐசோலேஷன் இம்பார்ட்டன்ட். பவர் சர்க்கியூட்ல ஐசோலேஷனுக்கு சுவிட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர், கண்ட்ரோல் சர்க்கியூட் ஐசோலேஷனுக்கு ஆப்டோ கப்ளர் யூஸ் பண்றோம். அதே மாதிரி இந்த சுவிட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர் ஹை ஃப்ரீக்வன்சில யூஸ் பண்றோம். ஹை ஃப்ரீக்வன்சினா எவ்வளவு சொன்னேன், ஒரு 50 கிலோ ஹெர்ட்ஸ்ல இருந்து 1 மெகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ இதனுடைய சைஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப சின்னதாயிடும். சைஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் சின்னதாயிடுச்சுன்னா நம்ம லைட் வெயிட்ல யூஸ் பண்ண முடியும். இதே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரியில நம்ம இந்த ஏசி சைட்ல போட்டிருந்தோம்னா 50 ஹெர்ட்ஸ் அயான் கோர் யூஸ் பண்ணிருக்கோம், பல்கா இருக்கும். இங்கே ஃபெரைட் கோர் ஆர் ஏர் கோர். ஓகே, அப்போ இந்த கண்ட்ரோல் செக்ஷன்ல இங்க இருந்து ரெஃபரன்ஸ் டேட்டா எடுத்து ஒரு ஐசோலேஷன் ஆப்டோ கப்ளர் போட்டு அதுக்கப்புறம் பிடபிள்யூஎம் வழியா நம்ம இந்த சுவிட்சஸை கண்ட்ரோல் பண்றோம். அப்போ மொத்தம் 4 செக்ஷனு. ஒன்னு ஏசி இன்புட் செக்ஷன், அடுத்து பவர் செக்ஷன், அடுத்து அவுட்புட் செக்ஷன், அடுத்து கண்ட்ரோல் செக்ஷன். இந்த 4 எப்படி லிங்க் ஆயிருக்குதுன்றத பிளாக் டயக்ராம் பர்பஸ் செக்ஷனா நம்ம பார்த்துட்டோம். இதை நம்ம சர்க்கியூட் பை ஒன்னா சர்க்கியூட்டா நம்ம வந்து பிராக்டிக்கல்ல செக் பண்ணி ஒரு கண்டிஷன்ஸ்லயும் எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு இதெல்லாம் ட்ராக் பண்ணி பிராக்டிக்கலா நம்ம பார்ப்போம். ஓகே, தட்ஸ் ஆல் அபௌட் த டாபிக். நோட் பண்ணிக்கோங்க.